வணக்கம் நண்பர்களே! மாயா சீனு சீரியல் செம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில நம்ம சாருவோட திட்டத்திற்கு முடிவு கட்டிறாங்க நம்ம மாயா. சாரு வந்து எப்படியாவது வந்து சீனு கழுத்துல நம்ம கையால தாலிய கட்டிக்கிடணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல பல தில்லுமுல்ல லிங்கத்து கூட அவங்க அப்பா கூட சேர்ந்து பண்ணுறாங்க. ஆனா, எல்லாத்தையும் தவிடுபொடி ஆக்குறாங்க. மாப்பிள்ளையோட அம்மாவ கடத்துறாங்க. ஆனா, அந்த திட்டத்துக்கும் ஆப்பு வச்சுறாங்க நம்ம மாயா. அதோட சீனு என்கிட்ட தவறா நடந்துக்க பார்த்தான் அப்படின்னு வந்து ஒரு பழிய தூக்கி போடுறாங்க. அப்பதான் வெளுத்து கட்டி அந்த சாருவோட பிராடுத்தனத்த வந்து வெளிப்படுத்துறாங்க. அப்பதான் நம்ம பத்மாவ ஓங்கி அறையிறாங்க. மணி நானும் விட்டுட்டு இருந்தா, "நீ என் மருமகளுக்கு இவ்ளோ பெரிய துரோகத்த பண்ண பார்க்குறியா? உன்ன விடமாட்டேன்டி" அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம பத்மாவையும் வெளுத்து வாங்கி, கடைசியில வந்து நம்ம சாருவுக்கு வந்து மாயா பார்த்த மாப்பிள்ளை கூட வந்து கல்யாணத்த முடிச்சு வச்சுறாங்க. மொத்தத்துல சாருக்கு முகத்துல கரிய பூசிறாங்க நம்ம மாயா. அத பத்தி தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனா உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோம்னா சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டம் தாங்க. புவனேஸ்வரி வந்து அந்த மாயா பார்த்த மாப்பிள்ளைய விசாரிக்கிறாங்க. அப்பதான் வந்து சாருவா இந்த மாப்பிள்ளை லவ் பண்ணியிருக்கான் காலேஜ் படிக்க நேரம் அப்படின்னு வந்து உண்மையை சொல்றாங்க. அதே நேரத்தில் வந்து இவன் லெட்டர் எல்லாம் எழுதி வச்சுட்டு போக மாட்டான். அதுக்காக நான் அவங்க அம்மாவை கடத்திட்டேன். இப்போ அவங்க அம்மா என் கஸ்டடியில் இருக்கா அப்படின்னு வந்து அந்த இடத்துல லிங்கத்திட்ட சொல்றாங்க. எனக்கு முன்னாடியே நீங்க இவ்வளோ உதவி எனக்கு செய்திருக்கீங்க அப்படின்னு வந்து சொல்லுறாங்க. நம்ம மாயாவும் தானாவும் போய் வந்து மாப்பிள்ளை கிட்ட பேசிட்டு வரலாம் அப்படின்னு வந்து நேரம் மாப்பிள்ளை பதட்டமாக இருக்காங்க. உடனே வந்து என்ன எதுக்காக ஏன் இப்படி பதட்டமாக இருக்காவ அப்படின்னு வந்து கேட்க நேரம் தான் எங்கள் அம்மாவை வந்து கடத்திட்டாங்க அந்த லிங்கம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல தகவல் கொடுக்குறாங்க. அப்போனா நம்ம அத்தை பத்மாவுக்கும் இதில் கண்டிப்பாக வந்து தொடர்பு இருக்கும். எப்படி வந்து நம்ம மாப்பிள்ளையோட அம்மாவை இவங்க கடத்தலாம் அப்படின்னு வந்து பத்மாவுக்கு ஒன்று வைக்கிறாங்க. ஒன்று வச்சு எங்கே மாப்பிள்ளையோட அம்மா எங்கே சொல்லுங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல கெடுகுபிடி போடுறாங்க. பத்மா வாயடைச்சி போய் நிற்கிறாங்க. உருட்டி மடக்குறாங்க. நாங்கள் ஒன்றும் செய்யலையே அப்படின்னு சொல்கிறாங்க. நிறுத்துங்க, எல்லாமே தெரிஞ்சு போச்சு. நீங்கள் அந்த லிங்கத்து கூட சேர்ந்து மாப்பிள்ளைக்கு அம்மாவை எங்கே கடத்தி வச்சுருக்கீங்கன்னு சொல்லுங்கள். இல்லாட்டா இப்போ உங்களை விட போகிறதில்ல. உங்கள் குட்டெல்லாம் நான் எவிடன்ஸ் சட்டு வச்சுருக்கேன். நான் பெரியப்பா ரகுராமுக்கிட்ட எல்லாத்தையும் கொண்டு காட்ட போகிறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. நான் இவ்வளோ சொகுசாக வந்து வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கையெல்லாம் அன்னையும் போட்ட பிச்சை. இப்போ இவா உண்மையை போய் சொல்லிட்டானா எனக்கு இந்த வீட்டில் இடம் இல்லாமல் போயிடும். அன்னை விரட்டி விட்டா நான் எங்கே போவேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஆடி போன்றாங்க. அப்போ தான் சொல்கிறாங்க, இந்த பாருங்க நான் கடத்தலை, எல்லாம் வந்து அந்த புவனேஸ்வரி தான் கடத்தி வச்சிருக்கா மாப்பிள்ளையோட அம்மாவை அப்படின்னு வந்து பத்மா வாயால் சொல்லிடுறாங்க. இதை கேட்டதும் புவனேஸ்வரி எங்கே கடத்தி வச்சிருப்பா அங்கே போகலாம் அப்படின்னு வந்து நம்ம தனாவும் பத்மாவோட பேச்சை கேட்டு நம்ம மாயாவும் வந்து புவனேஸ்வரி கடத்தி வச்சிருக்க அந்த இடத்த தேடி போகிறாங்க. அங்கே போய் வந்து ஒரு வழியாக வந்து அந்த மீட்டுறாங்க மாப்பிள்ளையோட அம்மாவை. அதே நேரத்தில் பார்த்தோன்னா உங்கள் பையன் கூட தான் நிச்சயமாக சாருக்கு கல்யாணம் நடக்கணும். ஏம்னா உங்கள் பையன் வந்து ஆசைப்பட்டிருக்கார் சார் மேலே, அந்த ஆசையை நிறைவேற்றி வைக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லுறாங்க. சரி, ஆனால் இப்படியெல்லாம் இவ்வளோ கல்யாணத்துக்கு முன்னாடியே இவ்வளோ வந்து கஷ்டப்படுத்துகிறாங்களே, இனி கல்யாணம் பண்ணுனா என் பையன் அவள் கழுத்தில் தாலி கட்டுனா என்னென்ன பிரச்சனை வரப்போதோ தெரியலையே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. எல்லாம் நாங்கள் பார்த்துக்கிடோமா அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம மாயாவும் தனாவும் வந்து சொல்லிடுறாங்க. அதே நேரத்தில் இங்கே பார்த்தோன்னா சாரு வந்து பயங்கரமான பழியை வந்து நம்ம சீனு மேலே போடலாம் அப்படின்னு வந்து முடிவெடுக்கிறாங்க. சீனு என்ன கெடுத்துட்டான் அப்படின்னு வந்து ஒரு பெரிய பழியை வந்து சீனுக்கு மேலே போட்டு மொத்த பேர்த்தையும் வந்து நம்ப வைக்கணும். அப்போனா வந்து எல்லார் முன்னாடியே வந்து இந்த சாரு கழுத்தில் இந்த சீனு தான் வந்து கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல எல்லா கூட்டத்துக்கு முன்னாடியே நிரூபிக்கணும் அப்படின்னு வந்து ஒரு ஸ்கெட்சை போடுறாங்க சாரு. அதுக்காக சீனுவை வந்து தனியாக கூட்டு ஒரு மயக்க பொடியை வந்து கலந்து கொடுத்து நம்ம சீனுவை வந்து பிளாட் ஆக்குறாங்க. அதோட பார்த்தோன்னா இனி வந்து பழியை தூக்கி தலைவரி கோலமாக நம்ம வந்து வெளியே ஏறி எல்லாத்தையும் வந்து நம்ப வைக்கணும். இந்த சீனு வந்து என்னை கெடுத்துட்டான் அப்படின்னு வந்து எல்லாத்தையும் நம்ப வச்சு நம்ம சீனு கையாலே தாலியை வாங்கிக்கிட வேண்டியதான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து ஒரு கேவலமான ஐடியாவை நம்ம சாரு வந்து போடுறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம மாயா வந்து மாப்பிள்ளையோட அம்மாவை கூட்டிக்கிட்டு வராங்க. வர நேரத்திலே மொத்த குடும்பமும் சேர்ந்து நிற்குது. சாரு வந்து நியாயம் கேட்குறாங்க. சீனு வந்து என்னை கெடுத்துட்டான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ தான் இனி விட போகிறது இல்லை மாயா அப்படின்னு வந்து மாயா முடிவெடுக்கிறாங்க. அதோட சாருவா பலார்னு ஒன்று அடி கொடுக்குறாங்க. என்னடி நீங்கள் எவ்வளோ உருட்டு புரட்டுன்னு ட்ராமா பண்ணிட்டு இருக்க, உனக்கு அடுத்த ஆளுக்கு குடியை கெடுக்க தான் வாழ்க்கையா அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஆடிறாங்கன்னே சொல்லலாம் நம்ம
மாயா. இத கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நம்ம புவனேஸ்வரி வந்து கடத்தி வச்சிருந்த மாப்பிள்ளையோட அம்மாவையும் மீட்டுக்கிட்டு நம்ம மாயா வந்து வராங்க. இத லிங்கம் பார்க்குறாங்க. என்ன புவனேஸ்வரி கடத்தி வச்சிருக்கதா சொன்னா, இந்த மாயா கூட கூட்டிட்டு வரா. ஒண்ணுமே புரியல. இங்க வேற என் பொண்ணு சாருவ வந்து சீனுவ கல்யாணம் பண்ண சாரு வந்து சீனு என்ன கெடுத்துட்டான் அப்படின்னு வந்து ஒரு பழிய போட்டுட்டு நிக்கா. இந்த நேரம் மாயா வேற நம்ம பொண்ண விளாசிருவாள, இனி என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிற நேரம் தான் நம்ம ரகுராம் முன்னாடியே பெரியப்பா இவங்க வந்து பெரிய சதி செய்கிறாங்க. சீனுவுக்கு எப்படியாவது வந்து இந்த சாருவை கல்யாணம் பண்ணி வைக்கணும். இதுதான் பத்மா அத்தையோட திட்டம் அப்படின்னு வந்து சொன்ன உடனே நம்ம ரகுராமுக்கு பயங்கரமாக கோவம் வருது. பத்மா நீ என்ன திருந்தலில், நீ மாயா மேலே இருக்க கோவத்தில் இப்படியெல்லாம் வந்து முடிவு எடுக்காத, இதெல்லாம் தப்பாக இருக்குது அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. இந்த பாரு உன் பையன் சீனுவுக்கு கல்யாணம் ஆயிட்டு, மாயா தான் பொண்டாட்டி. அது இல்லாமல் சாருக்கு நல்ல எதிர்காலம் இருக்குது. இந்த மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணால் மாப்பிள்ளை நல்லவர், நல்லா பார்த்துக்கிடுவாரு. அதெல்லாம் விட்டுக்கிட்டு நீ வந்து கண்டிப்பாக வந்து சாருவுக்கு சீனுவை தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு வந்து ஒரு கேவலமான ஐடியா எல்லாம் போடுறத விட்டுரு அப்படின்னு. அப்படி இருந்தால் இந்த வீட்டிலே நீ உனக்கு இடம் இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னா சரியாக சொன்னாங்க மச்சான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல மணி சொல்கிறாங்க. இவ அந்த காலத்துலேருந்தே இவளுக்கு மாயா மேலே அப்படி ஒரு வெறுப்பு, கண்டவன் பேச்சையெல்லாம் கேட்டுக்கிட்டு இப்படி வந்து நிற்கிறா அப்படின்னு வந்து நம்ம லிங்கத்தை பார்த்து சொல்கிறாங்க. நம்ம லிங்கத்துக்கு கடுமையான கோபம் வருது. இப்போ சம்மந்தி அம்மாவையும் வெளுத்து எடுத்துகிறாங்க. இப்போ வந்து இந்த கல்யாணம் நலுங்கு ஃபங்க்ஷனை திரும்ப வைக்கணும்னு ஐடியா பண்ணால் கண்டிப்பாக நலுங்கு இந்த மாப்பிள்ளை கூட தான் நடக்கும் போல இருக்குது. நம்ம சீனு கூட நடத்திடலான்னு பார்த்தா மொத்த குடும்பமும் சீனு எந்த தப்பும் செய்யலை, சாரு தான் ஏமாத்திருக்கா அப்படின்னு வந்து கண்டிப்பாக நிரூபிச்சிட்டாங்களே, இனி என்ன பண்ணுவோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கதிகலங்கி நிற்கிறாங்க. அப்போ தான் வந்து நம்ம ரகுராம் வந்து லிங்கத்திட்ட சொல்கிறாங்க, இந்த பாருங்க உங்கள் பிள்ளைய எங்கள் மகளாக தான் பார்த்தேன், என் மகளாக தான் பார்த்தேன்னு சொல்ல போனால் அவளை என் பிள்ளைக்கு மாதிரி தான் நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அவன் நல்ல மாப்பிள்ளை, இந்த மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணால் நல்ல எதிர்காலம் இருக்குது. அதை விட்டுட்டு சீனுவை கல்யாணம் பண்ணணும் அப்படி ஒரு எண்ணம் இருந்தால் யாராக இருந்தாலும் சரிதான், குப்பையில் தூக்கி போட்டுருங்க. ஆனால் இப்போ இங்கே கல்யாணம் நடக்க போகிறது சீனு கூட இல்லை. சீனுக்கு பொண்டாட்டி என்னைக்குனாலும் மாயா தான். இப்போ வந்து சாருவுக்கும் இந்த மாப்பிள்ளைக்கும் தான் கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு வந்து ஒரு முடிவை எடுத்துட்டாங்க. ரகுராம் முடிவை இனி மாற்றவே முடியாது அப்படின்னு வந்து கம்முன்னு நிற்கிறாங்க. அப்போ தான் சாரு வந்து சொல்கிறாங்க, எனக்கு இந்த கல்யாணமே வேண்டாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ரகுராம் வந்து நம்ம சாருவை அடிக்கிறாங்க. என்ன தைரியம் இருந்துன்னா இந்த மணமேடை வர வந்துக்கிட்டு நீ வந்து இந்த கல்யாணமே வேண்டாம் அப்படின்னு வந்து சொன்னால் இந்த மாப்பிள்ளைக்கு நிலைமையை கொஞ்சம் நினச்சி பார்க்கக்கூடாதா உனக்கு அப்படின்னு வந்து என்ன உன்னை சொல்லி குத்தம் இல்லை, உன் அப்பனை மாதிரி தானே நீ இருப்பா, நான் வந்து என் பொண்ணாட்டு உன்னை நினச்சது என் தப்பு தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் வேறு வழி இல்லாமல் வந்து சாரு வந்து இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சு சாருவை லவ் பண்ண அந்த மாப்பிள்ளை கூட, மாயா பார்த்த மாப்பிள்ளை கூடவே சாருவுக்கும் அந்த மாப்பிள்ளைக்கும் கல்யாணம் நடக்குதுங்க.